ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 379. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா 510 காரணியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர். இதில் நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி போர்டில் 0 இல்லைனா 1, சி போர்டில் 7, 5. இப்போ இதில் நம்ம எடுத்த நம்பர்ல எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 0, 1, 5 இந்த 3 நம்பருமே அப்படியே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மூலம் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நான் இந்த வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு ஜென்ரல் நம்பர் தான். இப்போ வின்வின் நம்பர் 209, ஸ்ரீசக்தி நம்பர் 457, 50-50 நம்பர் 517, நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 510. இப்போ இதில் நான் என்ன மெத்தட் எடுத்தேன்னா 7, 5 இந்த ரெண்டு நம்பர் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும். இப்போ வின்வின்லேயே 7, அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் 5, 7, அதுக்கு அடுத்த நாள் 50-50லையும் 5, 7. இப்போ அடுத்து காரணியா ப்ளஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்கும்போதே 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய காரணியா ப்ளஸ்லையும் ஏ போர்டு. அப்போ இன்னைக்கான நிர்மலுக்கும் 7 இல்லைனா 5 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகுனா நான் வந்து ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்தது. இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். இந்த வார சார்ட் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். வின்வின் நம்பர்லேருந்து நேற்றைய காரணியா ப்ளஸ் வரைக்கும் நம்பர் பார்த்தீங்கன்னா 7, 5 இந்த நம்பர் தான் அடுத்த நாள் ரிசல்ட்டு ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இங்கே 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5 இருக்கலாம். இங்கேயும் 7, 5, இப்போ 7, 5 இல்லை எப்படி எடுத்தாலும் 5, 7, 5, 5 இப்போ 5 இருக்கிறதுனால மறுபடியும் 7 இல்லைனா 5 இந்த ரெண்டு நம்பருமே ஏ மெத்தடில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். இப்போ வின்வின் நம்பர் 287, ஸ்ரீசக்தி நம்பர் 457, 50-50 517, காரணியா ப்ளஸ் 510. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா இப்போ இங்கே இருக்கிற நம்பர்லேருந்தே கூட ஓகேவா, ஏபிசி போர்டு நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடலாம். 7, 8, 7னா இங்கே 7 பாஸ் ஆகிருக்கலாம். 4, 5, 7னா மறுபடியும் இதுலேருந்தே 7 ரிப்பீட் ஆகிருக்கலாம். 5, 1, 7னா இதுலேருந்தே 5, 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் 510 ஏற்கனவே 5 சொல்லிட்டதுனால மறுபடியும் பெண்டிங் ரெண்டு நம்பர் 1 இல்லைனா 0 இந்த ரெண்டு நம்பருமே பி மெத்தடில் எடுத்துருப்பேன். இல்லைனா நம்மளுக்கு ஒரே மாதிரி நம்பர் இருக்கிறதுனாலே இதே நம்பரே நம்மளுக்கு வந்து திருப்பி பாஸ் ஆகணும் 1 இல்லைனா 0. இப்போ இதனால தான் பி போர்டில் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்திருப்பேன் 1 இல்லைனா 0. அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 7, 0 ஓகேவா, இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2, 4, 9 இந்த 3 நம்பர் ரிப்பீட் ஆகும். இப்போ இது எல்லாமே இங்கே வந்து நம்பர் எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேமன் சார்ட்டில் இப்படி தான் நம்பர் இருக்கும். நீங்கள் 6 டிஜிட்டில் நம்பர் பார்த்தாலும் சரி, இல்லை இப்படி அடுத்த நாள் ரிசல்ட்டில் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7, 0, 2 அடுத்து இப்படி எடுத்தீங்கன்னா 7, 0, 9 இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா 7, 0, 4 இல்லை இப்படி எடுத்தாலும் 7, 0, 1. இப்போ வந்து நேற்றைய நம்பர் 510, அதுக்கு முன்னாள் நம்பர் 517. சிபோர்ட் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 7, 0ன்னு இருக்கா. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர்லேருந்து தான் நம்பர் ரிப்பீட் ஆகும். 2, 9, 4, 1. இப்போ இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1ன்ற நம்பர் பி மெத்தடில் எடுத்திருப்பேன். அது இல்லாமல் 2, 9, 4 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகணும். நான் வந்து 3 நம்பருமே சி போர்டில் எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மேமன் சார்ட் மட்டுமே எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா தெரியும். 7, 0ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் இருக்கும். இங்கே 702 இப்படி எடுத்தால் 709, 704, 701. இப்போ நேற்றைய நம்பரில் சி போர்ட் நம்பர் 0, அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டில் சி போர்ட் நம்பர் 7, 7, 0ன்னு இருக்கிறதுனால இப்போ இந்த நம்பரே ரிப்பீட் ஆகலாம். 2, 9, 4, 1. 1 சொல்லிட்டதுனால 2, 9, 4 இந்த 3 நம்பருமே சி மெத்தடில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 இல்லைனா 5, பி கேல்குலேஷனில் 0 இல்லைனா 1, சி போர்டில் 2, 9, 4. எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 702, 709, 704, 502, 509, 504, 712, 719, 714, 512, 519, 514. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 70, 71, 50, 51, பிசி வந்து 02, 09, 04, 12, 19, 14. ஏசி பார்த்தீங்கன்னா 72, 74, 79, 52, 54, 59. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த வார சார்ட் அதுக்கடுத்து மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 7 இல்லைனா 5, பி போர்டில் 0 இல்லைனா 1, சி போர்டில் 2, 9, 4. பாக்ஸ் வந்து 702, 709, 704 ஓகேவா, 502, 509, 504, 712, 719, 714, 512, 519, 514.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நானே எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.